வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கொஞ்சம் டிஃபரெண்டான சப்பாத்தி பண்ண போறோம். ஸ்டஃப்டு காலிஃப்ளவர் சப்பாத்தி. வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்க்காம, ரொம்ப மசாலாலாம் இல்லாம, நல்லா மைல்டா, நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி. பண்றது ஈஸியா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது ஒரு பிரஞ்சுக்கும் நம்ம பண்ணிக்கலாம், இல்லை டின்னருக்கும் நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். எப்பயும் வந்து பிளெயின் சப்பாத்தி குருமா அந்த மாதிரி பண்றதை விட இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணும்போது இந்த வெஜிடபிள் வந்து நம்ம நிறைய சேர்த்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பூ எல்லாமே பிரித்து எடுத்துட்டு இருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தாராளமாக தண்ணியை விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது இந்த உப்பு தண்ணியிலே நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை அலசி நம்ம எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். தண்ணி ஃபுல்லாக நல்லா வடியட்டும். இப்போ ஒரு கிரேட்டர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பெரிய கண்ணு இருக்கும் இல்லையா, இந்த சைடு நம்ம துருவிக்கணும். இந்த மெல்லீஸில் துருவக்கூடாது. இதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். மெல்லீஸாக இருக்கிற சைடு நம்ம துருவினோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப்படியே ஃபைன் பவுடர் மாதிரி வந்துடும். அப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு சரியாக வராது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால இந்த பெரிய கண்ணு இருக்கார்ல, இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நான் கம்ப்ளீட்டாக துருவி எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி துருவி வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு தூவிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சால்ட் வந்து ஃபுல்லாக அந்த துருவலில் மிக்ஸ் ஆகணும். நல்லா அப்படியே அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். காலிஃப்ளவர் உப்புல அந்த கொஞ்சம் நேரம் ஊறத்துக்குள்ள நம்ம அதை சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெயும் உப்பையும் இந்த கோதுமை மாவில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக நம்ம பிசைஞ்சிக்கணும். நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசைவோம் இல்லையா, அதை விட வந்து இது சாஃப்டாக இருக்கணும். இப்போ ஸ்டஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாவு பாருங்க, சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கு இல்லையா, இதோட நம்ம சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இதில் தண்ணி ஒரேடியாக சேர்த்துறாம இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு நல்லா அப்படி இழுத்து பிசையணும். இப்போ பாருங்க மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாவில் கொஞ்சம் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கணும். ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். நான் ஒரு பவுல் அப்படி கவுத்து வச்சுருக்கேன். நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நல்லா புழிஞ்சிட்டு இதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி புழிஞ்சிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படி வந்துடும். இதை வந்து இன்னொரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணியோடு அப்படியே நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது தண்ணி ஃபுல்லாக ஊஸ் அவுட் ஆகிட்டு வெளியில் வரும். சப்பாத்தி வந்து நமக்கு இடுறதுக்கு வரவே வராது. இப்போ இந்த தண்ணீரில் நம்ம புழிஞ்சு எடுக்கிறோம் இல்லையா, இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கோதுமை பிசையறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த காலிஃப்ளவரை புழிஞ்சு எடுத்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக புழியறதுக்கு பதிலாக ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டி நல்லா அப்படியே புழிஞ்சிட்டா கூட அதுவும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து தண்ணி ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகா, 1/2 இன்ச் இஞ்சி தோல் செய்விட்டு இதுவும் சேர்த்துக்கலாம். பூண்டு பிடிக்கும்னா ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம இதை நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டவ் ஆனில் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ஒன்றா சேர்க்கறதுக்குள்ள மசாலா எல்லாமே தீய ஆரம்பிச்சிடும். அப்போ ஃப்ளேவரும் போயிடும், கலரும் வந்து நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தால் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சியும் பச்சை மிளகாயும் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதங்கினா இஞ்சி அந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போகும். அதோட நம்ம சேர்த்துருக்கிற அந்த கரம் மசாலா இதோட அதுவும் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் நல்லா புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். காலிஃப்ளவர் வேகக்கூடாது,
நல்லா இந்த மசாலாவோட கோட் ஆகணும், நல்லா மிக்ஸ் ஆகணும், கொஞ்சம் அந்த பச்சை வாசனையும் போகணும், அவ்வளோதான். இந்த காலிஃப்ளவர் வெந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் குழ குழன்னு ஆகிடும். அப்போ நமக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து சரியாக வராது. இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி குக் பண்ணால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. லேசாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு எந்த சைஸில் இந்த சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. நம்ம வதக்கி வச்ச காலிஃப்ளவரை நான் இந்த பவுலில் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நல்லா சூடு ஆறியாச்சு. பொடியாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு ட்ரை மாவில் தொட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும், நமக்கு பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இது ஓரளவு திக்னஸ் வர்ற அளவுக்கு சப்பாத்தி மாதிரி பண்ணிப்போம். ரொம்ப மெல்லிஸாக வேண்டாம். இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படியே கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கணும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் எடுத்துருக்கேன். நம்ம கொழக்கட்டையெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி திரட்டி எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஃபில்லிங் வெளியில் வராத அளவுக்கு பண்ணிக்கணும். இந்த எக்ஸஸாக இருக்கு இல்லையா, இதை வந்து கிள்ளி நம்ம எடுத்துடலாம். திரும்பவும் 2 சைடும் கொஞ்சம் நல்லா மாவில் தொட்டு எடுத்துட்டு கையால் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். அப்போ தான் அந்த ஃபில்லிங் வந்து உள்ள ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை ஒரு பக்கம் மாவும் ஒரு பக்கம் ஃபில்லிங் அந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதை அழுத்தம் கொடுக்காம நம்ம ஃப்ளாட்டாக நம்ம அப்படியே தேய்ச்சிக்கணும். ரொம்ப வந்து போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லேசாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஆல்ரெடி ஈவனாக உள்ள ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கனால அந்த ஃபில்லிங்கும் வந்து பாருங்கள் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுது. ரொம்ப மெல்லீஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கிற ஃபில்லிங் லேசாக தெரியுது பாருங்களேன். இந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல் போட்டிருக்கேன் ஸ்டவ்வில், நல்லா சூடாயாச்சு. நம்ம பண்ணியிருக்கிற காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தியை கல்லில் போட்டுடுறேன். 1 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் அல்லது நெய் லேசாக மேலே விட்டுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். 1 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுருவோம். நெய் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கீழ் சைடு வர மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிப்போம். நெய்யில் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெயிலையும் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் பாருங்கள், இது மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி மேல் சைடு நல்லா கோல்டன் கலர் வரா மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் வந்து பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், அது வேக வைக்கல. இந்த மாதிரி பண்ணும்போது தான் அது வந்து பர்ஃபெக்டாக வேகும். பாருங்கள், அழகாக ஸ்டஃபிங்கும் இந்த நம்ம மேலே பசஞ்சு வச்சுருக்கிறது கோதுமை மாவு லேயரும் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா பூரி மாதிரி பொங்கி வருது. நல்லா 2 சைடும் வந்து அழகாக கோல்டன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தியை சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டியான நோ ஆனியன் நோ கார்லிக் காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி சர்விங்க்கு ரெடி. பாருங்கள், காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி எல்லாமே நான் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கும் எதுவும் தேவையில்லை. உள்ள ஸ்டஃபிங் பாருங்கள் இவ்வளோ நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்க. லேயர் மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்கள். இவ்வளோ ஸ்டஃபிங் இருக்குது. தொட்டுக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே தேவை இருக்காது, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஊறுகாய் இல்லை ஒரு தயிர் பச்சடி இல்லை வெறும் தயிர், இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஜாம் கொடுத்தா கூட போதும். எதுவுமே கொடுக்கலன்னா கூட இது அப்படியே சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாதாரணமாக நம்ம வெஜிடபிள்ஸ் எது கொடுத்தாலும் அந்த அளவுக்கு அவங்க விரும்பி சாப்பிட்றது இல்லை. ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி விரும்பி சாப்பிட்ருவாங்க. நமக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போ பாரு சப்பாத்தி குருமா அந்த மாதிரி தானே சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு இந்த காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தியை ஊறுகாவோட தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல காம்பினேஷன். ஊறுகாய் இல்லை மாங்காய் தொக்கு, தக்காளி தொக்கு, இது எல்லாமே நல்லாயிருக்கும்.
ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்கு. நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம தனியாக வந்து காலிஃப்ளவரை ஒரு குருமாவாவோ இல்லைன்னா ட்ரையாக ஒரு ஃப்ரை அந்த மாதிரி பண்ணா கூட இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஈவன் குழந்தைங்களால கூட அவ்வளோ சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஃபில் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு அந்த வெஜிடபிள் வந்து நிறைய சேருது. ஒரு நாள் டிராவல் பண்றீங்க அப்படின்னா கூட நம்ம எடுத்துட்டு போகலாம், கொஞ்சம் கூட ட்ரை ஆகாது, நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த காலிஃப்ளவர் சப்பாத்தியை நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.